கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாங்க. ஏசாயா 44வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று. நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியம், என்னென்ன விருப்பம், என்ன நன்மை எதிர்பார்க்கமோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒருவர் தான் செய்ய முடியும். கர்த்தர் ஒருவரால் தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க முடியும். எந்த மனுஷனும் அல்ல, எந்த சொத்துக்களும் ஆசைகள் சம்பாத்தியம் அல்ல. என்னென்ன காரியத்தை இன்றைக்கி ஒரு வேளை குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு இருக்கலாம், கடன் பிரச்சனை மாறணும்னு இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும்னு இருக்கலாம், பலவீன மரணக்கட்டு மாறணும்னு இருக்கலாம், பிசாசு போராட்டத்துக்குள்ளே கிடக்கிறோம், இந்த பிசாசு போராட்டத்தை கர்த்தர் விடுதலை கொடுக்கணுமே அப்படி இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானம் வேணும், மேற்படிப்புக்கான வழிகள் திறக்கப்படணும்னு யோசிக்கலாம். பலர் வெளி தேசங்களுக்காக வேலைக்கு போக முடியாது, உத்தியோகத்துக்கு போக முடியாது காத்திருக்கலாம். பிள்ளையோட திருமண காரியம் நடக்கணும், பிள்ளைக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கணும், ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு கார் வாங்கணும். இப்படி பல விருப்பத்தோடு இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, நானே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியும். என்னென்னலாம் ஆசைப்படுகிறோமோ எல்லா மன விருப்பத்தை ஆசையும் கர்த்தர் ஒருவர் தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும். மனிதரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வார்த்தை, தேவனால் எல்லாம் கூடும். அந்த நாள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கெல்லாம் ஒருவேளை யோசிக்கலாம், கர்த்தரால் இது கூடுமா? ஒருவேளை சூழ்நிலை நமக்கு பார்க்கும் பொழுது பயப்படுற வண்ணமாய் இந்த போராட்டத்துக்கு முடிவே வராது, இந்த பிரச்சனைக்கு முடிவே வராது, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒருவேளை இந்த வியாதிக்கு ஒரு முடிவே வராது, மருத்துவரே சொல்லிட்டாங்க, அவங்க வாழ்நாள் முழுதும் இந்த வியாதியோடு தான் நீங்கள் இருக்கணும், சாகு வரைக்கும் இந்த வியாதி உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆகினால இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா? அப்படிப்பட்ட நிலைமையில கூட இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, இல்லை, கர்த்தர் முடியாததை முடிய செய்கிற கர்த்தர், அவர் இல்லாத விலை இருக்கிறவளை மாற்றி அமைக்கிற கர்த்தர். இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, இந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாங்க, என்னால் எல்லாம் கூடும், நானே கர்த்தர் சொல்கிறாங்க, நானே எல்லாவற்றையும் செய்வேன். அதுதான் கர்த்தர் இந்த நாளில் கொடுக்குற ஒரு வார்த்தை. பாருங்கள், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, புதிய இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஒரு ஊருக்குள்ளே போய் ஒரு வீட்டுக்கு போகணும். நம்ம போகும் பொழுது சரியாக அது கண்டுபிடிக்க தெரியலை அது அப்படின்னாலும் என்ன செய்வோம், பக்கத்தில் இருக்க வெளியில் இருக்கிறவங்க கேட்போம். இப்போ மேப் போட்டு போகிற சிலவங்க அதுக்கு பழக்கம் இல்லை, சில கார் ஓட்டுறவங்களுக்கு அது தெரியலை. வெளியில் ரோட்டில் நிற்கிறவங்கள பார்த்து இந்த இடத்துக்கு போகணுமே, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சில டைரெக்ஷன் சொல்லுவாங்க. போங்க, இதில் லெஃப்ட்டில் போங்க, போனோடனே கொஞ்சம் தூரம் போனேன்னா ஒரு ரைட்டில் ஒரு கட்டிங் வரும், அதில் போங்க, அப்புறம் நேராக போங்க, அப்புறம் ஒரு லெஃப்ட் வரும், அப்புறம் போனீங்கன்னா இப்படி சொல்லிக்கொண்டே போகும் பொழுது அந்த வாகனத்தை ஓட்டுறவங்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு பயம். இவ்வளோ சொல்கிறாரு, நம்ம சரியாக போயிடுவோமா, அவங்க சொல்கிறது புரியலையே, முதலாவது ஒரு லெஃப்ட்டுன்றாரு, அப்புறம் ரைட்டுன்றாரு, இது என்னன்னு புரியலையேன்ற ஒரு கலக்கம் வரும். ஆனால் அதே டைரெக்ஷன், நம்ம போக வேண்டிய இடத்துக்குரிய டைரெக்ஷனை சொன்ன அவர், நான் உங்கள் கூட வாரேன், உங்கள் காரில் முன்னாடி உட்காந்து, இல்லையா நான் பைக்கில் முன்னாடி போகிறேன், எனக்கு பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு வழி காட்டினேன், நான் உங்கள் கூட வந்து உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே பெரிய சந்தோஷம் வந்துடும். சரி, இந்த வழியை காட்டுறவரே, அந்த இடத்துக்கு தெரிந்தவரே, அந்த இடத்த புரிந்தவரே நம்ம கூடவே வாரேன்னு சொல்கிறாரே, நம்ம கூட வந்து உங்களை அந்த இடத்து வரைக்கும் கொண்டு விட்டுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம் வந்துடும், தைரியம் வந்துடும். இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அந்த சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். எல்லாவற்றையும் நான் செய்வேன்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் தான், அவர் நம்மோடு கூட இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது தான் சொன்னவர் நம்ம கூட இருந்தே செயலாற்றுவாங்க, நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பாங்க, நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க, நமக்காக வழக்காடுவாங்க. என்ன தடையோ அந்த தடையை மாற்றுவாங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவின் தன் பலன் பூர்ணமாக விளங்கு சொன்ன கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுதுதான், அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தாதான், அவருடைய உன்னத பலத்தால் நிரப்பப்பட்டாதான் இந்த பலவீனம் மாறும், இந்த மரண படுக்கை மாறும். அப்போ இன்றைக்கும் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது
எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார், மகிழச் செய்வாங்க. எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றேன். 1 2 அல்ல, நான் மனசில் வச்சது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தா என்று சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. பாருங்கள், அது 57வது அதிகாரத்தை பார்ப்போமானால் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோசேப் மீது தகப்பன் ரொம்ப அன்பு வைத்திருந்தார். தகப்பன் அவருக்கு நல்ல பலவர்ண அங்கியெல்லாம் தைத்து கொடுத்ததெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். பாருங்கள், யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுக்குறாங்க. வயலில் அரிகளை கட்டும் பொழுது உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், மற்ற அரிக்கட்டெல்லாம் உனக்கு வணங்கி இருக்கணும். இதை சகோதரராக சொன்னோன்னே சகோதரருக்கு ஒரு பொறாமை காணப்படுது. அது மாத்திரமல்ல, இன்னொரு சொப்பனமும் நான் பார்த்தேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது. இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நீ எங்களை ஆள போறியாச்சு ஒரு பொறாமையை காணப்படுது. இந்த நிலைமையில் தகப்பன் என்ன செய்கிறாரு, ஆடு மேய்க்க போன சகோதரர்களை விசாரித்து விட்டு வரும்படியாக யோசேப்பை அனுப்பி வைக்கிறார். யோசேப்பு போகிறாங்க, ஆடு மேய்க்க போன தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவங்க நலம் எப்படி இருந்து விசாரிக்கும்படியாக போகிறார். பாருங்கள், யோசேப்பு வருகிறார் என்பதை அறிந்த உடனே யோசேப்பு மீது பொறாமை கொண்ட சகோதரர்கள் என்ன செய்யும், எப்படியாவது கொண்டு போடுறோம், நம்ம எல்லாரும் அவனை வணங்கணும்னு சொல்லி சொப்பனம் பார்த்தேன்னு சொன்ன அவனை நம்ம கொன்று போட்டுறோன்னு சொல்லி அவன் மீது பொறாமை நிமித்தம் அப்படி ஒரு ஆலோசனைகளை கடந்து வராங்க. அப்படி ஆலோசனை பண்ணினவங்க அங்கே இருக்க ஒரு படுகுழியிலே யோசேப்பை போடும்படியாக திட்டமிட்டுகிறாங்க. சாதாரண குழியில், ஆண்டோட வார்த்தை சொல்லி படுகுழி, பயங்கரமான ஒரு குழி. அந்த குழி தண்ணீர் இல்லாத ஒரு படுகுழின்னு போடப்பட்டிருக்கு. தண்ணீர் இருக்கிற குழியில் போட்டாலும் தொப்புன்னு போய் கொஞ்சம் மிதந்துட்டாவது கிடப்பார். தண்ணீர் இல்லாத படுகுழி, சாதாரண குழியில் படுகுழி. அப்போ பாருங்கள், அப்படி அவங்க போடுறாங்க. அந்த இடத்துலையும் பாருங்கள், நானே உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்க கர்த்தர், சொப்பனத்தின் மூலம் இடைப்பட்ட கர்த்தர் உண்மையுள்ளவராய் மாறாதவராய் அந்த சகோதரருக்குள்ளாய் ரூபன் உள்ளத்தில் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறாங்க. ரூபன் மற்ற சகோதரராக சொல்கிறார், வேணாம் அவனை படுகுழிந்து எடுத்து விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. யோசேப்பை கொன்றோனோன்னு இருக்கிற சகோதரருக்குள்ளாய் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறாங்க. ரூபனை எழுப்பினது மாத்திரமல்ல, இவனை படுகொலியில் போட்டு அவனை வெளியே அனுப்பிடுவோம், இந்த இஸ்மவேலை வராங்க அவன் கையில் விட்டுருவோன்னு சொன்னதை அவங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை நடப்பித்தார். பாருங்கள், இஸ்மவேலர் கையில் விற்கப்படுறாரு. போத்திபார் வீட்டில் அங்கே பணிபுரியுமா போகிறார். அங்கும் பாருங்கள், போத்திபார் மனையின் மூலம் பாவ வாழ்க்கையில் விழும்படியான ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கு தூர விலகி போனார். அதன் நிமித்தமாக சிறைச்சாலையில் அடைபட்டு போக முடியாத நிலைமையை வந்தது. அருமையானே, அப்பவும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிடுது, எல்லா வழியிலும் கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடு கூடவே இருந்தான். அந்த அனுபவம் யோசேப்புகள் இருந்த நிமித்தமாகத்தான் பாவத்துக்கு விலகி ஓடும்படியான ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டார். ஏன், அந்த போத்திபார் மனைவி சொன்ன வார்த்தைக்கு அரண்மனை பெரிய அதிகாரம், பெரிய அந்தஸ்து, பெரிய செல்வாக்கு எல்லாம் கிடையாது. இல்லை, கர்த்தர் எனக்கு போதும், கர்த்தர் என் கூட இருந்தால் போதும். அந்த அனுபவத்தோடு கர்த்தர் கூட இருக்கும்படியாய் ஆண்டுக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொண்டார். அதன் நிமித்தமாகத்தான் சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். ஆனால் அந்த சிறைச்சாலையிலையும் பாருங்கள், கர்த்தர் கூடவே இருந்தால் அழகாக போடப்பட்டிருக்கு. நானே எல்லாவற்றையும் செய்வேன்னு சொன்ன கர்த்தர் யோசேப்பை பாருங்கள், சொன்ன வண்ணமாய் அந்த சகோதரர்களுக்கு, குடும்பத்திற்கு, தேசத்துக்கே ஆசீர்வாதமாக வைத்தாங்க. தொடர்ந்து வாசித்து பார்ப்போம். 5 கொள்ளா பஞ்ச காலம் அது சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த சிங்காசனத்தை அமரும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. எல்லா இடங்களிலும் பஞ்சம். ஆனால் கர்த்தர் சொன்ன வண்ணமாய் அவங்க சகோதரா அவனை பணிந்து கொள்ளும்படியால் கர்த்தர் காட்டின சொப்பனத்தின்படி கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வாதமாக வைத்தாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனம் கொடுத்தாங்க. சொப்பனம் கொடுத்த உடனே அந்த ஆசீர்வாதம் வந்துடுச்சா? இல்லை, பல பாதை கடந்து வந்தார். எல்லா பாதையிலும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் இந்த ஒரு வாழ்க்கை யோசேப்புகளாய் காணப்பட்டது. அருமையான கர்த்தர் கூட இருந்தது நிமித்தமாக இன்னைக்கு ஆண்டவர் நானே எல்லாவற்றையும் செய்வேன்னு சொன்ன கர்த்தர் சொப்பனத்தின்படி ஆசீர்வாதமாக வைத்தார். இன்னைக்கு அருமையானே, என்ன காரியமோ நீங்களா உங்களுக்குள் தீர்மானிக்காதீங்க. கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் உங்களுக்கு சொப்பனங்கள் தரிசனமாக கர்த்தர் பேசியிருக்கார். அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் வார்த்தைப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்த சொப்பனம், அதை கர்த்தரே நிறைவேற்றி முடிப்பாங்க.
அது வரைக்கும் பல பாதைகள் வரும். யோசேப்புக்கு பல பாதைகள் வந்தது. ஆண்டவர் சொன்ன உடனே சகோதரனும் குடும்பத்தினரும் பணிந்து கொள்ளும்படியாய் வைத்தாரா? இல்லை, பல பாதைகள் வந்தது. நம்ம பார்த்தோம். படுகொலியில் கடந்தாரு, பாவத்துக்கு விலை போன இஸ்மாயில் விற்கப்பட்ட பல பாதைகள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட எல்லா நிலைமையிலும் யோசேப்புக்கு கர்த்தர் கூடவே இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் கூட இருந்தா தான். அந்த அனுபவம் நமக்கு வேணும். வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை, வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றும்படியா, கர்த்தர் நமக்குள்ளா கிரியை நடப்பிக்கும்படியா, நமக்கா யுத்தம் பண்ணும்படியாய், நமக்கா வழக்காடும்படியாய், நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணும்படியாய், தடையை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தான் அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிப்பார். நம்முடைய தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். ஆகையினால் இன்னைக்கு அருமையாளு கர்த்தர் கூட இருக்கணும். இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தர் நானே நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஊழியத்தை செய்யலாம், கர்த்தர் கூட இருக்கிற அனுபவம் இருக்கா? அந்த பரிசுத்தம் இருக்குதா? கர்த்தர் கூட இருக்க முடியாது. ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கா? 2:15 சொல்லப்படும், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. எவ்வளவு கவலாய் கர்த்தரோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறோமோ அவ்வளவு கவலாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்லுகிற கர்த்தர். அப்போ இந்த நாளிலும் அருமையாக அந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தர் உங்கள் நாவு சொல்லும், எனக்காய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் இந்த நாளை உங்களை கூட பேசி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்காங்க, ஆண்டவரே நீங்கள் கூட இருந்தால் போதும். பாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தாங்க. நான் அவங்க மத்தியில் சாட்சியாக சொல்லுகிறேன். எங்கள் ஜபக்குள்ள இருக்க ஒரு சகோதரி, அவங்க பேர் கிரேஸ், அவங்களோட மகளுடைய டெலிவரி டைமில் இவங்க ஹெல்ப் பண்ணும்படியாய் ஜெர்மனிக்கு போகணும். அப்போ அவங்க டீச்சராக பணியாற்றுறாங்க. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாகவே என்ஓசிக்கு ட்ரை பண்ணாங்க. ஜெபிக்க வந்தாங்க. அக்கா, என்ஓசி வாங்குகிற லேசான காரியமில்லை, ஜெபிங்கன்னு. அப்போ அவங்க ஜெபிக்க வந்தபடி கர்த்தர் சொன்னாங்க, நான் உன் கூட இருந்து நானே உன்னை கூட்டி செல்வேன், நானே உன்னை அழைத்து செல்வேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு பாதையிலும் நீ புரிந்து கொள்ளுவாய். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ அந்த சந்தோஷத்தோடு அவங்க போனாங்க, என்ஓசி அப்ளை பண்ணாங்க, கிடைச்சிது. திரும்ப பாருங்கள், விசா காரியத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலியிலேருந்து அவங்க மெட்ராஸ்க்கு போகணும். அன்றைக்கி காலையில் அவங்களுக்கு 10:30 டைம். அவங்க போன ட்ரெயின் அன்றைக்கி பார்த்து காலையில் லேட். அப்புறம் அவங்க லேட்டாக போய் தான் அவங்க கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவரே நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், நான் கூட இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய், ஓ மகளுக்கு ஏற்ற வேலையில் உதவி செய்யும்போது நான் அழைச்சிட்டு போவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்தோடையே போனாங்க. ஆண்டோடைய கிருபை பாருங்கள். எம்பசியில் அவங்க 1 ஹவருக்கு மேலே லேட்டு. ஆனால் அங்கே போய் சொன்னோன்னே அதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு அன்றைக்கி ஓகே சொல்லிட்டாங்க. உள்ளே போனாங்க. ஆண்டோடைய பெரிய கிருபை அந்த தடைக்கு மாற்றிலாம் விசா கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. பாருங்கள், கடந்த 1 வாரமாகவே அவங்க என்கிட்ட பேச சொன்னாக்கா, ஃப்ளைட்டில் போனதே கிடையாது, ஒரு தேசத்துக்கு போனது கிடையாது, அவங்க ஒரு தேசம் போனதில்லை, அவங்க டீச்சர் வேலை பார்க்குறாங்க, சரியாக இருக்குது, எங்கேயுமே போனதில்லை, எப்படி போகணும், என்ன செய்யணும், எங்கே போய் பார்க்கணும், ஒன்றுமே எனக்கு தெரியாது, எனக்கு சில காரியங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. வெளிதேசத்துக்கு போகிறதுக்கு சில ஆலோசனை கொடுத்தேன். ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கிறாங்க, கர்த்தர் தான் உன்னை கூட்டிகிட்டு போவாங்க, ஒன்றுமே தெரியாது உனக்கு, அழகாய் கர்த்தர் கூட்டிகிட்டு போவாங்க, உன்னை அழகாய் கர்த்தர் வழிநடத்துவாங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னான், அவளுக்கான ஒரு தேவ தூதனை கட்டளையிட்டு இருக்கிறேன், அவளோடு கூட இருந்து நானும் இருந்து வழிநடத்துவேன், உதவி செய்யும்படியா ஒத்தாசை பண்ணும்படியா வழிகளை நானே தரப்பேன். அந்த சகோதரி கிரேஸுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்லி, உனக்கு கர்த்தர் ஒரு தேவதூதனை வச்சுட்டாங்க, ஆனால் நீ தைரியமாக, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க எங்கே உள்ளே போய் போர்டிங் பாஸ் வாங்கணும், ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படி எந்த இடத்துக்கு போகணும் ஒன்றுமே தெரியாது. அவங்க கேட்குறாங்க, எல்லாருக்கும் அப்படித்தானே, முதல்ல போகிறப்ப தனியாக போகிறோம், அதை பற்றி விவரமே இல்லைன்னா எங்கே போகணும், யார்கிட்ட போகணும், எங்கே லக்கேஜை போடணும், எங்கே போர்டிங் பாஸ் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தையோடு போமான்னு சொல்லிட்டு நடந்த காரியம் பாருங்கள். நேற்று காலையில் 4 மணிக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் அவங்க ஃப்ளைட் ஏறணும். அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க காலையில், அக்கா இன்னும் பயமாக இருக்குது, எப்படி போனே தெரியல, இவங்க அங்கேருந்து துபாய் போய், துபாயிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போய் அவங்க ஜெர்மனிக்கு போகணும், ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் போனோன்னா மகன் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ ரொம்ப பயமாக இருக்குங்க. பார்த்தா
இவங்க விசா எடுக்க போன டைமில் இன்னொரு குடும்பத்தார் பக்கத்தில் அமர்ந்துருக்கிறாங்க. அவங்க எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஜெர்மனிக்கு போகிறோம். அவங்களும் சொல்லியிருக்காங்க, நான் வெள்ளிக்கிழமை காலையில் சென்னையிலேருந்து நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறோம், அப்படி எமிரேட்ஸ் அதில் தான் போகிறோம். இந்த கிரேஸ் சொல்லியிருக்காங்க, நானும் ஜெர்மனி தான் போனேன். ஆனால் எனக்கு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து துபாய் போய் துபாயிலேருந்து நான் ஃப்ராங்க்ஃபர்ட் போகணும். ஆனால் இது வரைக்கும் நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆண்டவர் அறிந்த குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். இப்படி பேசியிருக்காங்க. 2 பேரும் உங்கள் நம்பரை வாங்கிக்கிட்டேன். சரி, நம்ம 2 பேரும் ஜெர்மனி தானே போகிறோம், உங்கள் நம்பர் தாங்க, அங்கே போனாலும் நம்ம பேசிக்கலான்னு ஒருத்தருக்கு தான் நம்பர் வாங்கியிருக்காங்க. நடந்த காரியம் பாருங்கள், அவங்களும் திருநெல்வேலிக்காரவங்க தான், அவங்களும் திருநெல்வேலி உள்ளவங்க தான். இவங்க மீட் பண்ணது விசா வாங்க போன இடத்துல 1 மணி நேரம் லேட்டாக போனதுனால அவங்க இவங்களை சந்திக்க முடியாமல் கர்த்தர் வழி காட்டினாங்க. பாருங்கள், வியாழக்கிழமை காலையில் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 10 மணி போல், அக்கா நான் விசா போன இடத்துல ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்களும் திருநெல்வேலி தான். அவங்க எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, சென்னையிலேருந்து நான் ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டு, ஆனால் நீங்கள் திருநெல்வேலி தானே இருக்கீங்க, நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் போங்க, ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நீங்கள் துபாய் போய் துபாயிலேருந்து அங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் போகலான்னு சொல்லி எங்களுக்கு ட்ரிவாண்ட்ரத்துக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் இவ சொல்லியிருக்கிறா, நானும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகிறேன். அப்போ அந்த கிரேஸ் சொன்னாங்க, அக்கா அவங்க எங்கேயோ போகிறவங்கள கர்த்தர் இன்னைக்கு பாருங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு அவங்கள கர்த்தர் பாருங்கள் அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி ஏன் கூட வரும்படியாக கர்த்தர் கொண்டு வர்றாங்க பாருங்கக்கா. இத்தனை நாள் பண்ண ஜெபம் நீங்கள் சொன்ன வண்ணமாக ஒரு தேவ தூதனை தான் கர்த்தர் என் கூட அனுப்புகிறாங்க பாருங்கள். ட்ரிவாண்ட்ரம் போயிருக்காங்க, அந்த ஃபேமிலி வந்து ஒன்றும் தெரியாது, உள்ள நுழைஞ்சி எங்கே போகணும் கூட தெரியாது, லக்கேஜ் எங்கே போகணும் கூட தெரியாது. அந்த குடும்பத்தை அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. துபாயும் போயிருக்கிறாங்க. அதில் இன்னொன்று, ட்ரிவாண்ட்ரத்தில் இவளுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்க மாட்டேட்டாங்க. துபாயில் போய் வாங்க, இவளுக்கு துபாயில் எங்கே போய் கேட்கணும் போர்டிங் பாஸ் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆண்டவர் கிருபை, அந்த குடும்பத்தார் பாருங்கள், துபாயில் இறங்கின உடனே இவளை கூட்டிகிட்டு போய் எமிரேட்ஸ் அந்த ஆஃபீஸில் போய் என்னென்ன காரியம் அவளுக்குரிய போர்டிங் பாஸை அங்கே சொல்லி ஆர்கியூ பண்ணி அந்த போர்டிங் பாஸை வாங்கி அவங்க கூட ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற அதே ஃப்ளைட்லேயே இவளுக்கும் கிடைக்க முடியாத கிருபை கர்த்தர் கொடுத்து அதிலே பிரயாணப்பட வச்சுருக்கேன். அப்போ அவங்க கேட்டாங்களாம் இவங்களை பார்த்து, எனக்கு இது ஒன்றுமே புரியலை, நாங்கள் சென்னையிலேருந்து போகிறவங்கள ஒன்றுமே தெரியாத உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது, கர்த்தர் தான் எங்களுக்கு சென்னையிலேருந்து போகிற ஃப்ளைட்டை கர்த்தர் தான் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களை பார்த்து கேட்குறேன். அந்த குடும்பத்தார் கேட்டாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்களா, நீங்கள் ஜெபிக்கிறவங்களா, நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்களோ, நீங்கள் ஆண்டவர் ரொம்ப நம்புவீங்களோ, இந்த 3 கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களே, எனக்கு எல்லாமே இயேசு தான், என் குடும்பத்தில் இம்மட்டும் எல்லாமே இயேசு தான், அந்த ஒரு வார்த்தையில் தான் நான் எல்லாமா உன் கூட இருப்பேன், உன்னை கூட்டிகிட்டு போவேன், உனக்கு தெய்வதண்டனை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை நீங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தெய்வதூதன். அவங்க பாருங்கள், அவங்களும் கிறிஸ்தவ குடும்பத்தார், அவங்க விசுவாசத்தில் பலப்பட்டாங்க. எல்லாமே நமக்கு சாதகமாக முடியுமோன்னு அவங்க விசுவாசத்தில் பலப்படும்படியாய் கர்த்தர் வழிகளை திறந்தாங்க. பிள்ளைங்க வீட்டுக்கு ஜெர்மனிக்கு வந்துட்டே கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா மெய்யாகவே கர்த்தர் கூட இருந்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி. அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, எங்களை ஏன் கர்த்தர் இங்கே கொண்டாந்து புரியல, உங்களுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வழி நடத்துதல், இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்கிற கர்த்தர் தான் நம்முடைய தேவன். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு காரியம், அந்த கிரேஸ் நல்லா ஜெபிக்கிற ஒரு எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பி கர்த்தர் தான் எல்லாமே தனக்கு அப்படி ஜெபிக்கிற ஒரு சகோதரி, ஆண்டவர் மேலே பல பாதைகள் கடந்து வருவோம், ஆண்டவர் தான் எல்லாம் சொல்லி நம்பி ஆண்டவரை சார்ந்திருந்த சகோதரிக்கு நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று கர்த்தர் சாட்சியாக இன்றைக்கோ ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, என்னென்ன காரியத்தை விரும்புகிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து திரும்ப சொல்கிறாங்க, நானே எல்லாவற்றையும் செய். அந்த நானே என்று சொன்ன கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பாத்தை பற்றி கொள்ளுங்க, அவரோடு கூட வாழ முடியாத வாழ்க்கையை வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நானே எல்லாவற்றையும் செய்தியற கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்தீங்களே தகப்பனே, இந்த நாளில் என்னென்ன காரியத்திற்கா என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி அபிஷேகங்க ராஜா, அந்த வார்த்தையின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. வார்த்தை வல்லமுள்ளது ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமே கர்த்தர் கூட இருந்தார். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், ஜெயத்தை கொடுத்தாங்க, வழிகளை திறந்தாங்க, தடைகளை மாற்றினாங்க, கர்த்தர் அற்புதத்தை கொடுத்தாங்க. சாட்சிகள் எழும்பும்படியாய் கர்த்தாவே நீங்கள் கிருபாய் பாராட்டுங்க ராஜா. அது
மாத்திரமல்ல, இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆவியானவரே, தகப்பனே, உண்மை சார்ந்து கொள்ள, நீங்கள் கூட இருக்கும்படியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ எல்லாவற்றையும் கர்த்தர் போதும் என்று உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்க முடியாது ஜெபாவியை ஒவ்வொருவருக்கு தாருங்க ராஜா. நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே வழிநடத்தி ஆண்டவங்க நாமத்தை மைமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் நன்றி. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏமெல்லாம் உமக்கு நன்றி. கர்த்தர் சொல்லுகிறாங்க, இந்த ஜெபாலையில சில காரியத்தை குறித்து வருங்காலங்கள் எப்படியா என்னவாய் முடியுமோ என்ற பயத்தோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவர் உண்டு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. கர்த்தர் அப்படியாய் கூட இருந்து வழிநடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறபடியா எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்தும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.